லாய்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கிற ரேபிட் ஃப்ரீஸ் டெக்னாலஜி வரும் 29 நிமிஷத்துல ஐஸர் ரெடி ஆக்கிடும். கார்த்திக், நீங்களும் ஒரு சைன் பண்ணுங்க. இதாம்மா நடந்தது. வக்கீல் அப்படி சொன்னதுனால தான் அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். பரவாயில்ல, அஞ்சலி இப்படியாவது வீட்டுக்குள்ள வரட்டும். இந்த 6 மாசத்துலயாவது 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்களான்னு பார்க்கலாம். டேய், என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. இந்த பொண்ணை நீ இங்க கூட்டிட்டு வந்திருக்க. இந்த பொண்ணு இந்த வீட்ல இருந்தா உன் வாழ்க்கை நாசமாயிடும். அது உனக்கு தெரியாதா என்ன? இத பாரு, இந்த பொண்ணு உனக்கு பண்ண துரோகத்தை எல்லாம் கோர்ட்ல சொன்னா அப்பவே உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. அதை விட்டுட்டு சுத்தி வளைச்சு இப்படி எல்லாம் அவகிட்ட இருந்து பிரியணும்னு உனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. முதல்ல நான் சொன்னது கேளு. இந்த அக்ரிமெண்ட்டை வந்து கிழிச்சு போடு. கிழிச்சு போட்டுட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணு. மா, நான் எல்லாத்தையும் யோசிச்சிட்டேன். சட்டப்படி எந்த பிரச்சனையும் இல்லாம அஞ்சலியை டைவர்ஸ் பண்றதுக்கு இது ஒண்ணுதான் சரியான வழின்னு எனக்கு தோணுது. என்னடா என்னடா சொல்ற? இதுதான் சரியான வழின்னு யார்டா சொன்னா? யாரா அந்த வக்கீல? அந்த வக்கீல உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு. டேய், என்னடா முழிச்சிட்டு இருக்க? வக்கீல் சொன்னாரா இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்துட்டானா? அதுவும் இல்லாம இவள 6 மாசம் இங்க தங்க வைக்க போறியா? இவ பண்ணது எல்லாமே நீ மறந்துட்டியா? அதையெல்லாம் மறந்துட்டு நம்பி அவளை இந்த வீட்ல விட்டுட்டு போறியா? ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? இது பாரு, நான் சொல்றத கேளு. முதல்ல இந்த அஞ்சலியை இங்க இருந்து வெளியில அனுப்புன்னு சொல்றேன். அண்ணி, அவன் பண்றது எனக்கும் தான் பிடிக்கல. ஆனா கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. மியூச்சுவல் டைவர்ஸ்க்கு அஞ்சலி ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கா. எப்படியும் கோர்ட்ல அவங்களுக்கு விவாகரத்து கிடைச்சிரும். ஒரு 6 மாசம் தானே, ஏதோ வந்து இருந்துட்டு போட்டுமே. 6 மாசம் இல்ல, 6 நிமிஷம் கூட இந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள நான் விட மாட்டேன். பொய்யான கர்ப்பத்தை சொல்லி நம்ம குடும்ப மானத்தையே தெருவுக்கு கொண்டு வந்தவ அவளை வீட்டுக்குள்ள அனுமதிக்க சொல்றியா? முடியாது. கார்த்திக், முதல்ல அவளை வெளியில அனுப்புன்னு சொல்றேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. நீ அனுப்ப போறியா இல்ல நானே அனுப்பவா? ஏய், போடி வெளியில. போன் சொல்றேன்ல, என்ன பார்த்துட்டே இருக்க? போடி வெளியில. அஞ்சலி, அத்தை ஏன் இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம வந்தவளுக்கு விருந்து சமைச்சு போட சொல்றியா? ஏய், போடி வெளியில. ஏன் அத்தை என்ன துரத்துறீங்க? அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தப்போ கார்த்திக்கோட சேர்றதுக்கு தான் பிளான் பண்ணி வந்திருக்கேன்னு சந்தேகப்பட்டு என்ன நீங்க துரத்தி விட்டீங்க. அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கார்த்திக்க பிரியறதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். இப்பவும் என்ன வெறுத்தா எப்படி? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களையும் கார்த்திகையும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன். ஆமாமா, போதுமா? உன் நடிப்பெல்லாம் போதும். இந்த உலகத்துல நீ யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. போடி வெளியில போன்னு சொல்றல. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இவ்ளோ நாளா அஞ்சலிய வெறுத்த கார்த்திகே இப்ப அவளை பிரியறதுக்கு ஒரு பிளான சரியா பண்ணிருக்கான். அது எதுக்கு நாம தடுக்கணும்? என்ன? அதுவும் இல்லாம அஞ்சலி இப்ப முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டா. ஏன் இலக்கியா, நீ தான் பேசுறியா? பொய்யா பாய்சன் சாப்பிட்டேன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வர பார்த்தவ இவளே நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா? அது முதல்ல அத்தை, ஆனா இப்போ அப்படி இல்ல. சிந்தாமணி அத்தை கொடுத்த கேஸ்ல அஞ்சலி மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கு அன்னைக்கு சப்போர்ட்டா பேசலன்னு வைங்க, இப்ப நான் ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருப்பேன். அவ மாறலனா என்ன காப்பாத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து அஞ்சலி இங்க வந்தப்போ அப்படியே போயிடுன்னு நீங்க சொன்னப்போ இவ மறுத்தே பேசலையே. உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கிளம்பி போயிட்டால. அவ நினைச்சிருந்தா இங்க சண்டை போட்டு ஊரை கூட்டி இருக்கலாமே, ஆனா அவ அப்படி பண்ணல. சொன்னா நம்புங்க, அஞ்சலி உண்மையாவே இப்ப மாறிட்டா. இனிமேலும் இவ உங்களையும் கார்த்திகையும் ஏமாத்தி ஜெயிச்சிடுவான்னு நீங்க நம்புறீங்களா? இப்படின்றதுக்குள்ள 6 மாசம் போயிடும்.
அதுக்குள்ள கடவுள் என்ன பண்ணலான்னு கணக்கு வச்சிருக்காருன்னு யாருக்கு தெரியும் அத்தை? இல்ல நீ என்ன சமாதானமா பேசினாலும் என்னை ஏமாத்தினவள நான் இந்த வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன். மா நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்கம்மா. இவகிட்ட இருந்து டைவர்ஸ் எனக்கு கிடைச்சே ஆகணும். அதுக்கு நாம இந்த டார்ச்சரை கொஞ்ச நாள் சகிச்சுக்கணும்மா. மியூச்சுவல் டைவர்ஸ்னாலே குறைஞ்சது 6 மாசம் ஒண்ணா இருந்து அப்படியும் ஒத்து வரலன்னா உடனே கோர்ட் டைவர்ஸ் கொடுத்துருவோன்னு வக்கீல் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா இவளை நான் கூட்டிட்டு வருவேனா? நீங்களே சொல்லுங்கம்மா. அத்தை, நீங்க என்ன வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த அளவுக்கு நான் தப்பு பண்ணிருக்கேன். ஆனா இப்போ அப்படி இல்லை. இந்த 6 மாசம் என்ன அனுமதிச்சு பாருங்க. நீங்க என்ன வெறுக்காதபடி நான் நடந்துப்பேன். என்ன நம்புங்க அத்தை. இந்த ஒரு முறை என் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்கம்மா, ப்ளீஸ்மா. என்னடா மதிப்புன்னு சொல்ற? எல்லாத்தையும் மறந்து அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்ட. இதுக்கப்புறம் நான் சொன்னா என் பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுப்பியா? ச்சே, மா. என்ன வேணாலும் பண்ணி தொலை. மா இங்க பாரு அஞ்சலி, உன்னை எல்லாரும் நம்புறது இப்ப முக்கியம் இல்ல. நீதான் இனிமேலாவது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். எல்லார் மேலயும் அன்பை காட்டு. இந்த 6 மாச கடைசியில இப்படிப்பட்ட நல்லவளையா டைவர்ஸ் பண்ணி துரத்துறோன்னு கார்த்திக்கும் அத்தையும் வருத்தப்படணும். புரியுதா? சரி, நீ ஒரு ரூமுக்கு போ. நில்லு. நீ இங்க வந்ததுல எனக்கும் அன்னிக்கும் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா கார்த்திக் சொன்னாங்கிறதுக்காக உன்னை ஏத்துக்கிறேன். இனிமே ஒழுக்கமா இருக்கணும். வா. கடவுள் அஞ்சலிக்கு கடைசி சான்ஸ கொடுத்திருக்காரு. இதுலயாவது அவ தான் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும். சக்சஸ் அஞ்சலி. நான் போட்ட திட்டம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா ஆண்டி, நம்ம ஜெயிச்சிட்டோம். எஸ், நீயும் கார்த்திக்கும் ஒன்னா வீட்டுக்குள்ள வந்தப்போ எனக்கு அப்படியே சந்தோஷத்துல கத்தனம் போல இருந்துச்சு. ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க மட்டும் சரியான நேரத்துல ஃபோன் பண்ணி மியூச்சுவல் டைவர்ஸ் ஐடியா கொடுக்கலன்னா நான் இந்த வீட்டு வாசல்ல கால் வைக்கிறது கனவுல கூட நடந்திருக்காது. இங்க வரலான்னு நீ போட்ட பிளான் எல்லாம் தோத்துக்கிட்டே இருந்துச்சு. அதான் பிளானை ரிவர்ஸ்ல போட்டு பார்த்தேன். யாரு ஒன்ன பகையாளியா நினைக்கிறானோ அந்த கார்த்திகை வச்சே ஒன்ன இந்த வீட்டுக்குள்ள வர வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அதான் எனக்கு தெரிஞ்ச வக்கீல் கிட்ட பேசி கார்த்திகை திட்டம் போட்டு கவுத்தேன். அவனும் உண்மை தெரியாம உன்னை கூட்டிட்டு வந்துட்டான். கார்த்திக் என்ன 6 மாசம் கழிச்சு அனுப்ப போறேங்கிற கனவோட கூட்டிட்டு வந்திருக்கான். அவனை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கா ஆண்டி. இலக்கிய வேற என்ன நம்பி அத்தை கிட்ட ரெக்கமெண்ட் வேற பண்றா. சரியான முட்டாள் அவ. 6 மாசம் கழிச்சு நீ வெளியே போக கூடாது. அந்த இலக்கியா தான் வெளியே போகணும். அதுக்கு நீதான் 6 மாசத்துல கார்த்திகை எப்படியாவது கவுத்து இலக்கியாவுக்கு எதிரா அவனையும் உன் அத்தையையும் மாத்தணும். புரியுதா? சரிங்க ஆண்டி. இங்க பாரு, இந்த வாய்ப்பை நீ சரியா யூஸ் பண்ணிக்கோ. இல்ல கடைசி வரைக்கும் நீ உன் வீட்டுல வாழா வெட்டியா தான் உட்கார்ந்துருக்கணும். அப்புறம் கார்த்திக் வரான். இங்க பாரு அஞ்சலி, கார்த்திக் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த 6 மாசமும் நீ இங்க ஒழுங்கா இருக்கணும். இருக்கிற தடமே தெரியக்கூடாது. கார்த்திக்க நீ எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. புரியுதா? சரிங்க ஆண்டி, புரியுது. மீறி ஏதாவது சேட்டை பண்ண நானே உன்னை துரத்தி விட்டுருவேன். வாங்க கார்த்திக். என்ன என் வீட்டுக்கு வந்துட்டு என்னைய வரவேற்கிறியா? எல்லாம் நேரம். உங்க கோவம் புரியுது. கொஞ்ச நாள் நான் உங்களுக்கு தகுதி இல்லாதவளா இருந்துட்டேன். அதனோட மதிப்பு நான் உங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. உங்க மதிப்பு தெரியாம உங்களை எப்படி எல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டேன். அதை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஆனா நான் இப்ப பழைய அஞ்சலி இல்ல கார்த்திக். இப்ப நீங்க என்ன புதுசா பார்க்க போறீங்க. நீங்க நம்புற மாதிரி நான் நடந்துப்பேன். நீங்க காதலிச்ச
பழைய அஞ்சலியா நான் மாறிட்டேன். இது நீங்க எனக்கு கொடுக்கிற கடைசி சான்ஸ். அதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். 6 மாசம் கழிச்சு நீங்க என்ன போக சொல்லவே மாட்டீங்க சீ, பாருங்க. போதும் நிறுத்து. நீ மாறின என்ன மாறலனா எனக்கு என்ன? எனக்கு உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும், அவ்வளவுதான். இந்த 6 மாசமும் இந்த வீட்டுல செவரோட செவரா இருந்துட்டு ஓடி போயிடு. புரியுதா? கடைசி சான்ஸா? கடைசி சான்ஸ். விவாகரத்தை தவிர உனக்கு வேற சான்ஸே இல்ல. ஓ. சரி கார்த்திக், நீங்க கோவமா இருக்கீங்க, அப்புறமா பேசலாம். கார்த்திக், உன்னை டைவர்ஸ்க்காக தானே வக்கீல பார்க்க சொன்னேன். நீ என்னடான்னா அஞ்சலியை கூட்டிட்டு வந்துட்ட. இத நான் எதிர்பார்க்கலடா. அதான் விவரத்தை சொன்னேன்னு. அஞ்சலி கிட்ட இருந்து ஈஸியா டிவோர்ஸ் வாங்குறதுக்கு வக்கீல் சொன்னபடி மனசை கல்லாக்கிட்டு இவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னோட எதிர்கால சந்தோஷத்துக்காக நான் 6 மாசம் பல்ல கடிச்சிட்டு இருந்தாகணும். எல்லாம் என் தலையெழுத்து. சரி, நான் ஒரு பேச்சுக்கு கேக்குறேன். ஒருவேளை அஞ்சலி உண்மையாவே நல்லவளா மாறி இந்த 6 மாசத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி மாறிட்டா நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் நடக்காதத்த. அஞ்சலி மாறுறதும் சூரியன் மேற்குல உதிக்கிறதும் ஒண்ணுதான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. பாம்பு எப்பவும் பாம்பாதான் இருக்கும். அதோட பேரை மாத்தி வச்சாலும் அதோட விஷம் அதை விட்டு போகாது. அது மாதிரிதான் அஞ்சலியும். என்னடி சொல்ற? இப்ப நீ மாப்பிள்ளை வீட்ல இருக்கியா? ஆமாமா, அதான் அஞ்சலி. ஏய், நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடி. நீ சொல்றது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு நீ அங்க போனது தாண்டி எனக்கு பயமா இருக்கு. 6 மாசம் கழிச்சு கார்த்திக் டைவர்ஸ் வாங்கிட்டு துரத்திட்டா நீ என்னடி பண்ணுவ? அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு நான் என்ன இழிச்சவாயா? வைரவி ஆண்டி பக்காவா பிளான் போட்டு கொடுத்திருக்காங்க. இந்த 6 மாசத்துல கார்த்திகை என் பக்கம் இழுக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரேன். ஒருவேளை 6 மாசம் முடிஞ்சும் கார்த்திக் பிடிவாதமா இருந்தானா டைவர்ஸ் கேஸ மறுபடியும் இழுக்கிறதுக்கு வழியா இல்ல. பாத்துக்கலாம், விடுமா. ஏய், அப்படிலாம் ஈஸியா விட முடியாதுடி. அந்த குடும்பத்து ஆளுங்க சாதாரணவங்க இல்ல. பணத்து மேல உட்கார்ந்துருக்காங்க. எப்ப எதை வேணாலும் விலைக்கு வாங்குவாங்க. அதுலயும் அந்த இலக்கியா உன்னை அழிக்கிறதுக்கு 24 மணி நேரமும் பிளான் பண்ணுவா. அதனால நீ அங்கேயே நிரந்தரமா இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ பண்ணணும். என்னம்மா? கார்த்திக் எப்படியாவது வளைச்சு அவனுக்கு உன் மேல பிரியம் வர மாதிரி பண்ணு. இந்த 6 மாசத்துல அவனால நீ கர்ப்பம் ஆயிடணும். அதுக்கப்புறம் உன்னை யாரு நினைச்சாலும் வெளியில துரத்தவே முடியாதுரி. அதெல்லாம் நான் யோசிக்காமலையா இருப்பேன். எல்லாம் மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா ஸ்கெட்ச் போட்டுதான் இங்க வந்திருக்கேன். எங்க பாரு, நானே இப்ப மாஸ்டர் பிளானோட தான் வந்திருக்கேன். அதனால எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு நீ ஏதாவது முட்டாள்தனமா யோசிச்சு சொதப்பி வச்சிடாத. ஏய், என்னடி இது? நான் போய் அப்படி சொதப்ப வேணா? ஏன் மாட்டேன்? ஏற்கனவே அந்த எஸ்எஸ்கே பேச்ச கேட்டு போலீஸ்ல இலக்கியா மேல புகார் கொடுத்து என்ன சிக்கல்ல மாட்டி விட்டியே. அப்ப உன் பிளான் சக்சஸ் ஆகி இலக்கியா மட்டும் ஜெயிலுக்கு போயிருந்தா இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்க முடியுமா? ஆமாண்டி, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாண்டி புரியுது. இந்த 6 மாசம் நல்லவளா வேஷம் போட்டு இந்த குடும்பத்தை நம்ப வைக்க போறேன். எல்லாரும் நம்பினதுக்கு அப்புறம் நான் வைக்க போற வெடியில மொத்த பேரும் செதறி சின்ன பின்னமாக போறாங்க. என்ன மோடி, நீ இலக்கியாவை துரத்திட்டு அந்த வீட்டுல பணக்காரியா வாழ்ந்தன்னா எனக்கு அதுவே போதும்டி. நடக்குமா? நடக்கும், சீக்கிரமே அது நடக்கும். சரி சரி, யாராவது வந்துருப்பாங்க, நான் வைக்கிறேன். சரி. ஷோ. ஹலோ, அப்படியா? ஐயோ, அப்ப நான் வரணுமா இப்ப? சரி, இப்ப நான் என்ன பண்றது? சரி, நான் இப்ப கிளம்பி வரேன். வை போன. போட்டோ ரெடி ஆயிடுச்சு. போட்டோ ரெடி ஆயிடுச்சாப்பா? சரி, ஓகே, நல்லது. கஸ்டமர் கிட்ட இந்த 2 போட்டோவையும் 4 மணிக்கு டெலிவரி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஊர்ல இருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. அதனால நான் இப்ப ஊருக்கு உடனே கிளம்பி ஆகணும். அதனால இப்ப நான் உனக்கு கஸ்டமரோட அட்ரஸ் தரேன். இத வச்சுக்க.
இந்த 2 போட்டோவையும் நான் கொடுத்த அட்ரஸ்ல கொண்டு போய் கொடுத்துரு. சரிண்ணே. நான் பணம் ஏற்கனவே வாங்கிட்டேன். அந்த பேப்பரை எடு, நான் பேக் பண்ணி தரேன். சரிண்ணே. நாங்க இந்தா இத கொண்டு போய் கொடு. சரிண்ணே. யார் சார் வேணும்? நீங்க எஸ்டி ஹோம் கேர் கம்பெனில இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா சார். கௌதம், நான் வாப்பா உள்ள. வாங்க சார். கௌதம், நீ ஏற்பாடு பண்ண ஹோம் நர்ஸ் இவங்க தான். பேரு கவிதா. ஹாய் சார். ஹலோ. என் பேரு ஓகே கௌதம். சார். நான் தான் ஃபோன் பண்ணி ஆள் அனுப்ப சொல்லியிருந்தேன். ஓகே சார். இவங்க என்னோட அம்மா. இவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க பாத்துக்கணும். நிச்சயமா சார். சரி, நீங்க போய் உங்க வேலையை ஓகே பாருங்க. சார், தேங்க் யூ. என்ன கௌதம், திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? 2 காரணம் இருக்கு. முதல்ல இத புடிங்க. என்னப்பா இது, புடவையா? ஆமாமா, உங்களுக்கு என் கையால புடவை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைமா. அதான் நானே கடைக்கு போய் செலக்ட் பண்ணி வாங்கினேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. என் புள்ள எனக்கு எது வாங்கி கொடுத்தாலும் நல்லதா இருக்கும். நல்லா இருக்கு. சரி, அது என்னது? இத ஓபன் பண்ணி பாருங்க. இதோ வரேன். என்னது? பாருங்க. மீன் குழம்பு. கௌதம், இது எப்படி? இலக்கிய சமைச்சாலா? இல்லம்மா, ஜானு சமைச்சாங்க. எனக்கு மீன் குழம்பு பிடிக்காது, ஆனா எனக்கு சாப்பிட வேணும்னு பொய் சொல்லி வாங்கிட்டு வந்தேன். எனக்காக நீ ஏன்பா சிரமப்படுற? நீங்க தான் உங்களுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அப்போ உங்களுக்கு பிடிச்சதை நான் செய்ய வேண்டாமா? அதான் கொண்டு வந்தேன். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஆனா உனக்கு தான் மீன் பிடிக்காதே. ஆனா என் அம்மாக்கு பிடிக்குதுல்ல, உங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும். சரி, வா சாப்பிடலாம். சரி, வாங்க. சாப்பிடு. சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஜானகி கையால சமைச்சத ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறேன். தேங்க்ஸ்பா. என்னம்மா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? எனக்கு உன்னை பார்க்க பார்க்க குற்ற உணர்ச்சியா இருக்கு கௌதம். எதுக்குமா? நான் தான் உன் அம்மான்னு தெரிஞ்சதும் நீ என்ன அப்படி கவனிச்சுக்கிற. ஆனா இத்தனை நாளா நீதான் என் புள்ளைன்னு தெரிஞ்சும் நான் உனக்கு ஒண்ணுமே செய்யாம போயிட்டேனே. அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. என்னம்மா நீங்க, எனக்கு எதுவும் நீங்க செய்ய வேண்டாம். என் அம்மாவா என் கூட ரொம்ப வருஷம் இருந்து ஆசீர்வாதம் பண்ணா போதும். இலக்கியதாமா பண்றா. ஸ்பீக்கர்ல போடு. நானும் கேக்குறேன். என்ன கௌதம், அம்மாவும் புள்ளையும் மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா? ஆமா, இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். சார், மேடம், மேடம் கௌதம் சார் இருக்காரா? கௌதம், நீங்க யாரு? நான் எஸ்டி போட்டோ ஸ்டுடியோல இருந்து வரேன் மேடம். கௌதம் சாரும் அவங்க ஒய்ஃபும் 2 போட்டோ கொடுத்து ஃப்ரேம் போட சொல்லியிருந்தாங்க. ரெடி ஆயிடுச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். போட்டோவா? எந்த போட்டோ? சரி கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். இந்தாங்க மேடம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.